தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களிடம் போதை வஸ்துகளை பரப்பியதற்கு திமுக தான் காரணம் என மாவட்ட செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் திருநகர் பாண்டியன் நகர் பகுதியில் 97வது மேற்கு வட்ட கழக நிர்வாகிகளுக்கு வடக்கு பகுதி செயலாளர் MR குமார் ஏற்பாட்டிலும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் நிலையூர் முருகன் ஆகியோர் முன்னிலையிலும் உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைதி சோலை ஜெயக்குமார், PRC ரகுபதி, மெடிக்கல் ராஜேஷ், வட்ட கழக துணை செயலாளர் முத்தையா ராஜன், லயன் சிட்டி ராஜேந்திரன், சையது முகமது, நெல்லையபுரம் மணி, ஆட்டோ முருகேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அந்த குடும்பம் எவ்வளவு வருத்தப்படும், எவ்வளவு செலவழிச்சு படிக்க வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த போதை விஷயம் பரப்போட்டதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். முதலே தடுத்திருந்தா இன்னைக்கு 30 பேருடைய குடும்பம் விட்டு போயிருக்காரு. இன்னைக்கு கைது கூட 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 10 வருஷம் கேஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தண்டனை நடக்கும். மாணவர்களால் விதி வழக்கு இருக்காது. கஞ்சா வழக்கு என்பது மோசமான வழக்கு. அந்த வருவதற்கு மேலே திமுக தடுத்திருக்கலாமே. இந்த காவல்துறை அப்போ தடுக்கிறத விட்டுவிட்டு மாணவர் ரூம் இருந்துச்சு, அது கொட்டி வழக்கு போடக்கூடிய அபாயங்களை தமிழகத்தில் கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் நல்லூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வேப்பூரில் ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து தலைமையில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழிதேவன் கலந்து கொண்டு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சக்திவேல், நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன்னேரி முத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் அதிமுக கழக அலுவலகத்தில் உறையூர் பகுதி கழகத்திற்குட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை உறையூர் கழக செயலாளர் பூபதி ஏற்பாட்டில் திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் கலந்து கொண்டு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் பத்மநாதன், வனிதா, அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் ஜோதிவாணன், பகுதி செயலாளர்கள் அன்பழகன், முஸ்தபா, ரோஜர், நாகநாதர் பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட ஈக்குவார்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த கழக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய குழு பெருந்தலைவர் KMS சிவக்குமார் ஏற்பாட்டில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் அபிராமன், நகர செயலாளர் STD ரவி, அம்மா பேரவை இணை செயலாளர் முல்லைவேந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட வார்டு கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட கழக இணை செயலாளர் சுகன்யாதாஸ், மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் ராஜா, ரகு, ராஜன், மருத்துவர் அணி தலைவர் பாலாஜி, கிளை கழக செயலாளர்கள் முரளி, செல்வராஜ், ராஜன், மாவட்ட பகுதி கழக பிற அணி செயலாளர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கடலூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் N முருகுமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர்கள் வாசு முருகையன், சிவக்குமார், நகர கழக செயலாளர் MGR தாசன், அம்மா பேரவை துணை செயலாளர் KSK பாலமுருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் நலத்திட்டங்களை வழங்கினார். கடமலைப்புத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சொந்த செலவில் 1500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு கை கடிகாரம் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கினார். தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத் தலைவர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் சந்திரபாபு, ஒன்றிய மகளிரணி செயலாளர் லோகமால் ரங்கராஜன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் ஏற்காடு பேருந்து நிலையம் அருகில் தனியார் மண்டபத்தில் சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன்,
ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் கு சித்ரா தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தகவல் பிரிவு மாவட்ட செயலாளர் ஆர் ஜெயகாந்தன், ஏற்காடு அதிமுக ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை முன்னிலையில் ஏற்காடு ஊராட்சியில் உள்ள கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் 24வது வார்டு நகர கழகத்திற்குட்பட்ட கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார், வார்டு செயலாளர் KGS சரவணன், மாமன்ற உறுப்பினர்கள் சிவில் சீனிவாசன், சாந்தி சரவணன், வழக்கறிஞர் சங்க மாவட்ட துணை செயலாளர் மகாலிங்கம், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகர கழகத்தின் சார்பில் 21 வார்டுகளில் உள்ள கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் டி சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான PV ரமணா, முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ அரி ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திருத்தணி நகர இளைஞரணி செயலாளர் கேபிள் M சுரேஷ், முன்னாள் பால்வள தலைவர் டி சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை இவற்றிற்கு பொறுப்பேற்று விடிய அரசின் பொம்மை முதல்வர் பதவி விலக வலியுறுத்தி வீதி வீதியாக துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. செங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தண்டராம்பட்டு, தானிப்பாடி பகுதிகளில் விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம், கள்ளச்சாராயம் உள்ளிட்டவற்றை தடுக்க தவறியதற்கு பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், ஜே பேரவை நகர செயலாளர் அருள்குமார் பாண்டியன், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தட்சிணாமூர்த்தி, மாநில டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் தனபால், மாவட்ட பிரதிநிதி கோவிந்த் உள்பட பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பகுதி 2ற்கு உட்பட்ட 58வது வார்டில் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொண்டலாம்பட்டி பகுதி கழக செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், மாநகர அவைத் தலைவர் பன்னீர்செல்வம், பொருளாளர் வெங்கடாச்சலம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், ரவிச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பல்லடம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட முதலிப்பாளையம் ஊராட்சி பகுதி அதிமுகவினருக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கரைப்புதூர் நடராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான MSM ஆனந்தன் தலைமை தாங்கி கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டை வழங்கினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன், கடந்த 3 ஆண்டுகளாக விடியா திமுக ஆட்சி எந்த ஒரு திட்டங்களையும் பொதுமக்களுக்கு கொடுக்கவில்லை என்றும் இதனை மக்களிடம் முன்னெடுத்து விழிப்புணர்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இந்த நிகழ்வில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் காடையாம்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் கொடியேற்று விழா மற்றும் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் விழா பூசாரிப்பட்டி ஊராட்சியில் நடைபெற்றது. இதில் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்து பின்னர் கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன், ஒன்றிய கவுன்சிலர் பசுபதி, அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சுமதிவேலு உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் 83வது வடக்கு வட்டக்கழகம் சார்பில் அதிமுக கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டுகளை திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் வழங்கினார். வட்ட செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அதிமுக கழக உறுப்பினர் உரிமைச் சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர், மாமன்ற உறுப்பினர் ஜான் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்ட கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் பின்னத்தூர் ஊராட்சியில் புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும்
சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் புதிய உறுப்பினர் அட்டைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், அதிமுக பொதுச் செயலாளரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கின்றது அண்ணாமலைக்கு என கேள்வி எழுப்பிய அவர், அண்ணாமலை நாவையும் வாளையும் சுருட்டிக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லையென்றால் விபரீதத்தை சந்திப்பா என்றும் எச்சரிக்கை விடுத்தார். நிகழ்ச்சியில் பரங்கிப்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அசோகன், மாவட்ட இணைச் செயலாளர் ரங்கம்மாள், மாவட்ட துணை செயலாளர் செல்வம், ஒன்றிய அவைத்தலைவர் ரங்கசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.